உகந்த உயர்ந்த வக்கீல் சொன்னார். அவர் தான் சொல்லப்பட வேண்டும். அதுக்கு மேல சம்பிரதாயம் ஒழுக்கப்பட்டதுதான். இந்த பகவத் பரம்பரை வேதம் தொடங்கி அஸ்மத் ஆச்சாரியர் பரிந்தமாக பரம்பரை பிராப்தமான ஏதோ நடுவானது ஆளுதோ தோன்றது இல்லை. பரம வைதிக சித்தாந்தம் அப்படிப்பட்ட நிலையில வைஷ்ணவன் ஆறு வைஷ்ணவன் ஆறு வித்தியாசப்படுத்தி அற்புதமாக காட்டினார். அதுக்கு மேல சுதந்திரம் கேள்வி வருகிற என்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் யார் எந்த நேரத்தில் என்ன கேள்வியை கேட்டாலும் அது அந்த வருது. அந்த மாதிரி வைத்திருக்கிறது. அதனால இந்த ஒரு பெட்டி எடுத்துக்காட்டு ரொம்ப நீரினத்துக்கு எவனோ எதிர்தான் சில பேர் படிக்கப்படுகிற மாதிரி அப்படின்னு என் குழந்தை நான் அவரவர்களே தங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம ஜெயின்னு சொல்லி வளர்க்கிறது. நமக்கு இப்படி நாம நாம் இந்த வேலை செய்யக்கூடாது, ஏற்கால வேலை பரவாயில்ல இருபது தொடரக்கூடாது, தேவநாதர்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, ஆச்சாரியர்கள் வடிவத்தை வைத்திருக்க வேண்டும், ஆற்றுக்கு பெரியவர்கள் வந்தால் அவர்களை முதல்ல சேர்க்கணும். இதெல்லாம் எங்க சொல்லி தரணும்? நம்ம குழந்தை நம்ம கை போட்டுட்டோம். பெரிய பாவம் பண்ணிருக்கோம். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த சம்பிரதாயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது ஒரு தலைமுறையை இல்லாத படிக்கிறேன். இது ரொம்ப வைக்கச்சல் சொல்றேன். எத்தனை இடங்கள்ல பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் எப்படி மரபு மீறி போயிருக்காங்க, அதை அனுபவிச்சு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர். ரொம்ப வைக்கச்சல். எந்த பெண் குழந்தையாலும் தலையை பின்னெடுத்து கொடுத்திருக்கிறார் அடிப்படை அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப தப்பு. வீட்டாலே ரொம்ப மோசமான தமிழ் இலக்கியங்களே சொல்லி அப்படி இருக்கிற போது நம்ம குழந்தைகள் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுன்ற வார்த்தை இருக்கு. நம்ம சேர்ந்தவர்களை வெளியில போகாத பார்க்க வேண்டும். அதே மாதிரி புத்த வைக்கிறபடி மிக அழகாக அமைந்திருக்கிறது. வக்கீல் ஆரம்பிக்கக்கூடியாலே ஒரு சின்ன ஐயனுடைய ஒரு கம்ப்ளைண்ட். வைணவத்தில் பாபுகோகர் தான் வக்கீல். வைணவத்தில் பாபுகோகர் சுதர்சன பெருமையை வைகொண்டாவது 1000 நாவோடு நவிலுமோ வையம் வாழ வையக்காக்கும் உபர்வோம் வாழவே செய்த சேர்ந்த மனம் நல்லோர் தாழ்வுகள் சிறந்தவே என்று உத்தோர்வக்கிய சுவாமியுடைய என்னென்ன செய்திகள் உண்டோ அவற்றை உணர்ந்தவர்களுடைய திருவிழித்தாமல் அத்தனையும் அடியவை சென்னைக்கு மறந்த தூவாகப்படுகிறேன். அடுத்த உல்லாசமாக அடுத்த கருத்தரங்கத்திலே பேசக்கூடியவர் ஸ்ரீ சுவாமியுடைய திருநெய் சம்பந்தம் பெற்றவர், ஸ்ரீ சுவாமியுடைய லௌகியாக அமைந்திருக்கக்கூடியவர் அவர்கள் புத்தூர் சுவாமியுடைய சமுதாய பணிகள், அதாவது அவருடைய அதனை காட்டுகிறது. கருத்தரங்கிற்கு அக்ராசனத்தில் எழுந்தருளி இருக்கும் சுவாமி அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கு பிரதம அடியை அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். புத்தூர் வக்கீல் என்றும் சுதர்சனர் என்றும் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்ராதிபர் என்றும் புத்தூர் சுவாமி என்றும் ஆப்தர்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் அடியனுடைய மாதாமகர் ஸ்ரீ உவே எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்கள். அவருடைய வாழ்நாளில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய திருப்பணிகள் கணக்கில் அடங்காதவை, எண்ணற்றவை. அவ்வளவுமே சமுதாய பணிகள் தான் அப்படின்னு அடியே இப்போ பேசுறது இருக்கேன். திரு கோகுலாச்சாரி அவர்கள் என்ன சொன்னார்? அவ்வளவுமே சம்பிரதாய பணிகள்னு. அடியன் என்ன சொல்றேன், புத்தூர் சுவாமி பண்ணினது அவ்வளவுமே சமுதாய பணிகள் தான். அப்போ அடியனுடைய தலைப்புல இந்த மூவரும் பேசினது அந்தர்கதம், உள்ளடக்கம். அடியனுடைய தலைப்புல இவருடைய டாபிக்லாம் ஒரு சப்டிவிஷன் தான். ஏன் அப்படின்னா
பல சமூகங்களுடைய கூட்டமைப்பு தான் சமுதாயங்கிறது. சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பல சமூகங்கள் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு சமுதாயம். அப்போ புத்தூர் சுவாமி தமிழ் சமூகத்திற்கு பண்ணின பணிகளை எல்லாம் திரு ஜெகநாத் அவர்கள் பேசினார். சமஸ்கிருத சமூகத்திற்கு பண்ணின பணிகளை எல்லாம் ஸ்ரீ பகுலாபரணன் சுவாமி பேசினார். வைணவ சமூகத்திற்கு பண்ணின பணிகளை எல்லாம் திரு கோகுலாச்சாரி அவர்கள் பேசினார். அப்போ இந்த 3 பேர்களுமே சமுதாய பணிகளை தான் பேசியிருக்கார்கள். அடியே அதனை இன்னும் கொஞ்சம் விசதீகரித்து பேசுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். சமுதாய பணிகள் பொதுவா புத்தூர் சுவாமியினுடைய அடையாளம் அப்படின்னாலே எழுத்து தான். அவருக்கு குரலை விட விரல்ல பலம் அதிகம். எழுத்து அந்த பேனாவே பானம் மாதிரி அவருக்கு. பெருமாள் வில் எடுத்தாதான் வீரர். அடியனுடைய தாத்தா பேனா எடுத்தாலே போற வீரர். எதிரிகள்லாம் பிரதிபட்சிகள்லாம் ஓடுவா புறம் ஒதுக்கிட்டு. அப்படிப்பட்டவருக்கு சில பன்முகங்களும் இருக்கு. எழுத்துங்கிறத தாண்டி சில பன்முகங்களும் அவருக்கு இருந்திருக்கு. அதெல்லாம் தான் புத்தூர் சுவாமியினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு சொசைட்டி அப்படின்னு நாம பார்க்க முடியும். ஸ்ரீரங்கத்துல பாரதிய பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ சபா அப்படின்னு இருக்கு. அதை கட்டினது அடியனுடைய கொள்ளு தாத்தா புத்தூர் சுவாமியினுடைய அப்பாவா இருக்கக்கூடிய திருத்தகப்பனார் ஸ்ரீனிவாசையங்கார் சுவாமி. அந்த இடம் அது முதல்ல ஒரு இடமா இருந்தது. ஒரு அந்நிய மதத்தவர் அதை வாங்குறதா இருந்தார். ஸ்ரீரங்க வீதிக்குள்ள ஒரு அந்நிய மதத்தவர் அதை வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணினார். அந்த மாதிரி பரகஸ்தகதமா போயிடக்கூடாது, ஸ்ரீரங்கம் அந்நியர்கள் கைக்கு போகக்கூடாது அப்படின்னு புத்தூர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் அந்த இடத்தை வாங்கி பாரதிய பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ சபா அப்படின்னு ஒரு கட்டடத்தை கட்டினார். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, பூர்வசிகர்கள் பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பூர்வசிகர்களுக்கெல்லாம் இங்க ஏதாவது ஒரு விழா, ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா அதுக்கு ஏதோ ஒரு தள்ளுபடி உண்டு. கொஞ்சம் குறைந்த செலவுல அங்க தன்னுடைய கல்யாண வார்த்தைகளை நடத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தினார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சபா திருச்சிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, பாரதிய பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ சபா பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பூர்வசிகர்கள் யார் யாரோ அவர்கள் வந்து இந்த சபையில தங்களுக்கு உண்டான உரிமையை கேட்டு கோரி பெறலாம் அப்படிங்கிறது போல புத்தூர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் ஏற்படுத்தினார். இதை புத்தூர் சுவாமி இந்த சபாவுக்கு நெடுங்காலம் பிரசிடென்டா இருந்தார். புத்தூர் சுவாமி தான் தலைவராக இருந்தார் அவருடைய காலத்துல. மேலும் முதல்ல அங்க ஏற்பட்ட உபன்யாசம் ஸ்ரீ வேலுக்குடி வரதாச்சார் சுவாமியினுடையது. அவர் தான் பாரதிய பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ சபால முதல்ல உபன்யசித்தவர். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் பண்ணினார். அதை அடியன் தாத்தா புத்தூர் சுவாமி கூடவே இருந்து திருச்செவி சாற்றினார். அந்த உபன்யாசத்தை கேட்டுட்டு வாகமிருத வர்ஷி அப்படிங்கிற பட்டத்தை அவருக்கு தந்தார். புத்தூர் சுவாமி தான் வேலுக்குடி பெரிய சுவாமி அவர்களுக்கு அந்த பட்டத்தை தந்தவர், வாகமிருத வர்ஷி அப்படின்னு. முதல்ல பாரதிய பூர்வசிக சபால பாகவதம் உபன்யாசம் தான் ஏற்பாடானது. இது போல ஒரு லௌகீக உபகாரத்தையும் அவர் பண்ணியிருக்கார். எழுத்துத்துறை அப்படிங்கிறதையும் தாண்டி சமூகத்திற்கு பண்ணின ஒரு தொண்டு இது. பூர்வசிகர்கள் பொதுவா பெருசா லௌகீக விருத்திகளை அடையிறது இல்லை. வெளியில போய் பெரிய உத்தியோகத்துல உட்காந்து சம்பாதிச்சு அப்படிலாம் வர்றதில்லை. ஏன்னா அதுல போயாச்சுன்னா கைங்கரியங்கள் குறைஞ்சிடும். அதனால பெரும்பாலும் பார்த்தா சோழ தேசம் பாண்டிய தேசங்கள்லேயே தான் பூர்வசிகர்கள் இருக்கார்கள். அநேகமா கோவில் கைங்கரியம், அர்ச்சக கைங்கரியம், மடப்பள்ளி கைங்கரியம் இப்படியே தான் வச்சுக்கிறார்கள். உத்தியோகம்னு ஒரு பெயருக்கு இருந்தா கூட டக்குன்னு ஒரு லீவ் போட்டுட்டு ஒரு பிரம்மோற்சவம்னா ஓடி வரக்கூடிய நிலைமையில தான் வச்சுக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கிற ஒரு சமூகத்துக்கு நாம ஒரு உபகாரம் பண்ணணுமே அப்படின்னு புத்தூர் சுவாமி அந்த சபாவுக்கு தலைவராக நெடுங்காலம் இருந்து பூர்வசிகர்கள்லாம் இங்க சுவாதீனமா தங்களுடைய கல்யாண கார்த்திகைகளை பெரிய செலவில்லாம நடத்திக்கலாம் அப்படின்னு ஏற்படுத்தினார். ஏன்னா இன்னைக்கு கல்யாண மண்டப செலவுங்கிறது ரொம்ப பெரிய ஒருத்தருடைய வாழ்நாள் சம்பாத்தியம் மொத்தத்தையும் முழுங்குற ஒரு இடம் அதுதான். இன்னைக்கு கல்யாண மண்டபங்கிறது ஒரு கல்யாணம் நடத்தினா அவ மொத்த காலத்திலையும் சேர்த்து வச்சது அவ்வளவையும் கல்யாண மண்டபத்துக்கே கொடுத்துடணும். அப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை. ஆனா இவர் பூர்வசிகர்களுக்காக இப்படி ஒரு சமூக பணியையும் பண்ணியிருக்கார். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக தில்லை நகர்ல கோஆபரேட்டிவ் பில்டிங் சொசைட்டி அப்படின்னு இருக்கு. அங்க புத்தூர் சுவாமி டைரக்டரா இருந்தார். அங்க ஒரு எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன் ஒன்று நடந்தது. அதுல புத்தூர் சுவாமி ஜெயிச்சுட்டார். அப்போ அவரை வேட்டு போட்டுண்டு நல்ல மேலதாளங்களோட மத்தளம் போட்ட நரிசங்கம் நின்றதுன்னு அவரை கார்ல அழைச்சிட்டு
இது அடியனுடைய மாக்குலரா இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கராஜன் சுவாமி அவர்கள் தெரிவித்தார். ஏன்னா அப்ப அவர் அங்கதான் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தார். அதனால ரொம்ப அந்த லோக்கல் எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சாருங்கிறதுக்காக ஆரவாரமா அவரை கொண்டு வந்து ஆத்துல விட்டா அப்படின்னு அடியனுடைய மாமா சொன்னார். இதை இன்னொரு விஷயமும் பண்ணார் புத்தூர் சுவாமி. திருச்சி தென்னூர் கோஆபரேட்டிவ் பேங்க், இந்தியன் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு இருக்கு, அதுலேயும் ஒரு தலைவராக இருந்தார். இன்னைக்கு கேஎம்சிக்கு எதிர அது இருக்கு, இந்தியன் கோஆபரேட்டிவ் பேங்க்னு இன்னைக்கு பேர். அன்னைக்கு புத்தூர் சுவாமி காலத்தில் தென்னூர் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு இருந்தது. ஏன்னா அவர் பிஏ மேக்ஸ் தான் படிச்சிருந்தார் புத்தூர் சுவாமி முதல்ல, அப்புறம் லாயராக ஆனார், அட்வொகேட் ஆனார். அதனால அவர் சில லௌகீக உபகாரங்களையும் பண்ணியிருக்கார். இப்போ இன்னைக்கு எப்படின்னா சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறா, ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷனை போட்டுக்க மாட்டேங்கிறான், ஸ்கிரிப்ட் கேட்குறான். அடியன் போல இருக்கிற வாட்டியே ஸ்கிரிப்ட் எழுதி தாங்கன்னு கேட்குறான். ஒரு பொண்ணு கூட சமீபத்தில் வால்மீகி பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்டான். அது மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்குறா. அப்புறம் பாட்டுக்கு யாரோ ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிக்கிறான், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டுறா. ஒரு யூடியூபுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிட்டு அப்படியே நெட்ரு பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது, யூடியூப்ல அதை போட்டுற வேண்டியது. உடனே எல்லாருக்கும் அதை அனுப்பிச்சு இதை பாராட்டுங்கோ, இதை புகழுங்கோ அப்படின்னு ஆரம்பிச்சிடுறான். உடனே அது பையன் குழந்தையா இருந்தால் நம்மாண்டாரே தோன்றிட்டார், பராசரப்பட்டரே அவதரிச்சுட்டாங்க வேண்டியது, பொன் குழந்தையா இருந்தால் ஆண்டாலே அவதரிச்சுட்டாங்க வேண்டியது. இது மாதிரி அதிகப்படியான பாராட்டுதல்கள் ஒருத்தருடைய வளர்ச்சியை கெடுத்துடும். சுவாமி கூட ஒரு உபன்யாசத்துல பேட்டியில இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதிகப்படியான அப்ரிசியேஷன்ங்கிறது ஒருத்தரை முன்னேற விடாத பண்ணிடும். ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பெரிய பிரசித்த வித்வான்களா இருக்கிறவா யாருமே சின்ன வயசுல மேடை ஏறினவா கிடையாது. அதுக்கு தகுந்த உழைப்பை போட்டவர்கள் தான். அதற்கு என்னெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணுமோ முறைப்படி தமிழை படிச்சு சம்ஸ்கிருதம் வாசிச்சு காலக்ஷேபாதிகளை கேட்டு கோஷ்டியில் அனுபவிச்சு முறையா வந்தவர்கள் தான். அப்படி சின்ன 10 வயசுல இந்த ஸ்கிரிப்ட் வாங்கி நெட்ரு பண்ணி பாட்டை கத்துண்டு அப்படி வந்தவர்கள் கிடையாது. அதுபோல உபன்யாசகர்களெல்லாம் வரல. இன்னைக்கு பெரிய புகழ்பெற்ற வித்வான்கள் யாருமே பால்ய வயதுல மேடை ஏறினவர்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு குழந்தைகள் பால்ய வயதிலேயே மேடை ஏறுறா, சிறு வயதிலேயே மேடை ஏறிடுறா. உடனே என்ன பண்றார்கள், படிப்புல கவனம் குறைஞ்சிடுறது. அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கே ட்ரைனிங் தருவீங்களான்லாம் கேட்குறான். ஒருத்தர் என்கிட்ட கேட்டா, உபன்யாசத்துக்கு ட்ரைனிங் தரலாம் என் குழந்தைக்குன்னு கேட்டா. நான் சொன்னேன், உபன்யாசங்கிறது ஸ்பீச் தெரப்பி கிடையாது. கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற வார்த்தை எத்தனை நாளைக்கு, அது முகஸ்தமாக வரணும், அது புஸ்தகத்துலேருந்து வரக்கூடாது. உபன்யாசம் ஸ்பீச் தெரப்பி இல்லை, அதுக்கெல்லாம் ட்ரைனிங் தர முடியாது. உங்களுக்கு உபன்யாசம் பண்ணணும், இந்த சம்பிரதாய மார்க்கத்தில் வரணும்னு ஆசை இருந்தால் முதல்ல சம்ஸ்கிருதம் படிக்கும், அதுக்கப்புறம் தமிழை நல்லா வாசிங்கோ, யாராவது காலக்ஷேபம் சாதிக்கிற வாட்ட காலக்ஷேபம் கேளுங்கோ, ஸ்தோத்திர பாடங்கள்லாம் கற்றுக்கோங்க. இது மாதிரி படிப்படியாக ஏறணுமே ஒழிய புகழுக்காக நீங்கள் சடனாக அப்படி மேலே ஏறினீங்கன்னா அப்புறம் எங்கேயாவது போய் நம்ம பதில் சொல்ல முடியாமல் முழிச்சு நிற்போம். அப்படின்னு இப்போ அப்படி சமூகத்துக்கு இந்த அட்வைஸை பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்கு இவ்வளவே சொல்கிறேன்னா, இப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாய வித்வானா இருந்தும் கூட அவர் லௌகீகத்துக்கு தன்னால் என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அவ்வளவையும் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் உடனே லௌகீகத்தை தூக்கி போட்டுட்டு நான் உபன்யாச மார்க்கத்தில் வரேன்னு சொல்கிறான். அது இந்த மினுக்கத்தை பார்த்துட்டு, இந்த யூடியூப் இந்த கவர்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு உடனே நாங்கள் உபன்யாச மார்க்கத்தில் வரோம், எங்களையும் நீங்கள் தயார் பண்ணுங்க பழக்கணும்னு கேட்குறான். ஆனால் இப்பேற்பட்ட சம்பிரதாய வித்வானா இருந்தும் புத்தூர் சுவாமி தன்னுடைய லௌகீக விருத்தி என்ன உண்டோ, லௌகீகத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை விடவே இல்லை, எதையும் குறைக்கலை. அதனால தென்னூர் கோஆபரேட்டிவ் பேங்க்லையும் அவர் ஏதோ ஒரு போஸ்டில் இருந்து தனக்கு லௌகீகமாக என்ன உபகாரம் சமூகத்துக்கு பண்ண முடியுமோ அதையும் பண்ணிட்டு இருந்தார். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, வித்வான்களை ஆதரிச்சார் ரொம்ப. இப்போ இன்னைக்கு எப்படி கேட்கிறார்கள்னா, ஆன்லைன் உபன்யாசம் கேட்கிறார்கள். ஆன்லைன்ல தானே சொல்றீங்கோ, அதனால நாங்கள் ஒன்றும் தரத்துக்கு இல்லைன்னு முதலே பேசிடுறார்கள். நாங்களும் சம்பாதனை எதிர்பார்த்து சொல்லலாம், ஆனா அவ சொல்ற வார்த்தை தான் வலிக்கிறது. நாங்க வைஷ்ணவத்தை வாழ வைக்கிறதுக்காக தான் அடிக்கடி ஆன்லைன் உபன்யாசம் ஏற்பாடு பண்றோம், சம்பாதனை கொடுக்கறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்றார்கள். அப்போ திரவியம் இல்லாம எப்படி வைஷ்ணவத்தை வாழ வைக்கிறது, லட்சுமி இல்லாம எப்படி வைஷ்ணவத்தை வாழ வைக்க முடியும்? இப்ப யாரும் ஒன்றும் இவ்வளவு குடும்பம்னு பேரம் பேசுறது இல்லை. பாவம் எப்பேற்பட்ட ஞானிகளும் பெரிய வித்வான்களும் கூட என்ன கொடுக்குறாலும் அந்த கவர் கூட பிரிச்சு பார்க்கறது இல்லை, அப்படிதான் வாங்கிக்கிறார்கள். ஆனாலும் சில பேர்கள் என்ன செய்யறா, நாங்கள் எதுவும் தரமாட்டோம் ஆனா வைஷ்ணவத்தை நாங்கள் வாழ வைக்க போறோம் அப்படின்னு பேசுறச்சு அது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. ஏன்னா இப்ப வைதிகர்களை வாழ வைக்கிறதுன்னா, வேதத்தை வாழ வைக்கிறதுன்னா வேதத்தை புஸ்தகம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாழ வைக்க முடியாது. யார் வேத பாராயணம் பண்றார்களோ அவர்களை வாழ வைக்கிறது, அவர்களுக்கு என்ன நம்மளால பொருள் உதவி பண்ண முடியுமோ பண்ணினாதான் அவர்கள் சின்சியரா வேத பாராயணம் பண்ணுவா.
பெருமாளுக்கு கோஷ்டிக்கு பின்னாடி அவ வருவா, புறப்பாட்டுல வருவா. அப்போ நம்ம வேதத்தை காப்பாத்துறதுன்னா வைதிகர்களை காப்பாற்றணும், சம்பிரதாய வித்வான்களை காப்பாத்துறதுன்னா சம்பிரதாயத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்க்கணும்னா அந்த சம்பிரதாயத்தை போஷிச்சுண்டு இன்னைக்கும் உபன்யாசங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய வித்வான்களை வளர்க்கணும் இல்லையா, அவர்களை ஆதரிக்கணும். அவர்களுக்கு நான் எதுவுமே தரமாட்டேன், ஆனா நான் வைஷ்ணவத்தை வளர்ப்பேன்னு சொன்னா நாளைக்கு ஒரு புஸ்தகம் போடணும்னா அப்புறம் எப்படி போடுறது? நான் வைஷ்ணவத்தை வளர்க்க போறேன்னு ஒரு பர்சனை சொன்னா நமக்கு ஃப்ரீயா தரப்போறது இல்லை, அதுக்கு உண்டான திரவியத்தை கேட்க தான் போறா. இல்ல நான் உபன்யாசத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன், என்ன ஆட்டோல ஃப்ரீயா கொண்டு போய் விடுங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் விட போறது இல்லை. நான் சுவாமியை பத்தி பேசதான் போறேன், ஒரு முழம் பூ எனக்கு ஃப்ரீயா விடுவோம்னா பூக்காரம்மா தரப்போறது இல்லை. அப்போ திரவியமே தரமாட்டேன் வைஷ்ணவத்தை வாழ வைக்கிறேன்னு சொல்றது விருத்தமா இருக்கு, அது பண்ண முடியாது. உங்ககிட்ட இப்போ சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுகிறேன். இசை உபன்யாசகர்கள் கேட்கக்கூடிய தொகைக்கு பேங்க்ல லோன் போட்டு தான் வாங்கி தரணும், அவ்வளவு பெரிய தொகையை கேட்கிறார்கள். இல்லை கந்து வட்டிக்கு கடன் வாங்கி தான் தரணும், அந்த அளவுக்கு பெரிய தொகையா கேட்கிறார்கள். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வித்வான்கள் பெருசா அப்படி எதுவுமே பாராட்டுறது இல்லை. எதையோ ஒண்ணு கொடுங்கோ, ஏன்னா ஒரு குரு தட்சணை அவ்வளவுதான், எதையாவது ஒரு சமர்ப்பணம் பண்ணுவோம், ஒரு கிருதஜதை. நாளைக்கு ஒரு புஸ்தகம் போடணும்னா ஒரு செலவு ஆகிறது இல்லையா, அது மாதிரி எதையோ ஒண்ணு கொடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ பேச வேண்டியதா இருக்கு. ஆனா புத்தூர் சுவாமி அந்த சம்பிரதாய வித்வான்களை அவ்வளவு ஆதரிச்சார். அதுல முக்கியமான ஒருவர் கோழியாளன் சுவாமி. கோழியாளன் சுவாமியின் இடத்துல தான் அவர் ஸ்ரீபாஷ்யம் அதிகரிச்சார். அந்த புத்தூர் ஆத்துல அவருக்கு பேரு பாஷ்யமயங்காருக்கு தான் பேரு. பாஷ்யமயங்கார்னு சொன்னாதான் தெரியும், கோழியாள சுவாமின்னு சொன்னா கூட தெரியாது. அப்படி பாஷ்யமயங்கார் சுவாமிக்கு அவர் புத்தூர் பிரஸ் இருக்கு, இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் பிரஸ் அந்த அர்ச்சகம் இருக்கு, அங்கேயே பின்னாடி ஒரு போர்ஷன்ல அவரை குடியிருக்க வச்சார். அவரையும் அவருடைய தர்மபத்னியையும் குடியிருக்க வச்சு ஆதரிச்சார் அவரை. ஏன்னா அவர் இடத்துல இவ்வளவு காலக்ஷேபங்களையும் கேட்டுக்கிறோம், என்ன பிரதி பண்ண முடியும் அவளுக்கெல்லாம். பொதுவா சொல்றது இந்த ஒரு வாக்கியம் ஒண்ணு, ஆச்சாரியனுக்கு சதுருஷமான பிரத்யுபகாரமே பண்ண முடியாது. பண்ணலாம் அப்படின்னா எப்ப பண்ணலாம்னா ஈஸ்வர துவயமும் விபூதி சதுஷ்டயமும் உண்டானால், ரெண்டு கடவுள் என்னைக்கு உண்டாகிறாரோ அன்னைக்குதான் ஆச்சாரியனுக்கு சதுருஷமான பிரத்யுபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுபோல நமக்கு இப்பேற்பட்ட ஞான தானத்தை பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரி பெரியவர்கள்லாம் அப்படி பிரதிபலன் பாராம எப்படி நேரம் வருஷிக்குமோ அது மாதிரி சம்பிரதாய அர்த்தங்களை வருஷிக்கிறா. நம்ம கிட்ட எதையும் பெருசா அவள் எதிர்பார்க்கறது இல்லைங்கும் போது நாம அவளை ஆதரிக்க வேண்டியது நம்ம கடமை. இதை செய்து காட்டியவர் புத்தூர் சுவாமி. இதெல்லாம் சமூக பணிகள்ல சேர்றது, இது ஒரு முக்கியமான சமுதாய பணி. ஏன்னா இப்ப இன்னைக்கு பிராமண சமூகம் ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் ஏன் ஒரு வேலையை பார்த்துட்டு இதுக்கு வர வேண்டியதா இருக்கு? இப்போ புத்தூர் சுவாமியினுடைய நூற்றாண்டு அன்னைக்கு கூப்பிடுறேன் சில பெரியவாளை, இல்லை எனக்கு அன்னைக்கு ஒர்க்கிங் டே உத்தியோகம் இருக்கு வர முடியாதுன்னு சொல்றா. அந்த நிலைமைக்கு அவளை தள்ளினது யாரு? நாம தான். அவளுக்கு கொடுக்க வேண்டிய திரவிய சகாயத்தை பண்ணாம, பொருள் உதவியை பண்ணாம இருக்கிறதுனால அவ தனக்குன்னு ஒரு உத்தியோகத்தை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு இதை கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ தர்மத்துக்கு செலவழிக்கிற தொகையினால நமக்கு நஷ்டம் வந்துடாது. தர்மத்துக்கு கொடுக்க கொடுக்க பெரிய பிராட்டியார் மேல மேல அதை அபிவிருத்தி தான் பண்ணுவா. நம்ம வீண் செலவு ஒரு புடவை கண்ணை முடிந்து விலை என்னன்னு கேட்காம கொடுத்துடுறோம். ஆனா சம்பிரதாய சம்ரட்சணத்துக்கு கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறோம். அப்படி இல்லாம புத்தூர் சுவாமி என்ன பண்ணினார், கோழியாள சுவாமிய புத்தூர் ஆத்து பிரஸ் அதுல பின்னாடி ஒரு இருப்பிடம் கொடுத்து அவரையும் அவருடைய தர்மபத்திரையும் ஆதரிச்சார். அவர் அங்கேயே தங்கி இருந்தார். இன்னொரு காரியத்தையும் அவர் பண்ணினார். ஸ்ரீரங்கத்துல உத்தரவீதியில கல் தூண் வச்ச ஒரு வீடு, அந்த வீட்டை புத்தூர் சுவாமி கோழியாளன் சுவாமிக்கு வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறது கோழியாளன் சுவாமி பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர் அடியனுக்கு சொன்ன தகவல் இது. கோழியாள சுவாமி வம்சத்துல வந்த ஒருத்தர் இந்த விஷயத்த சொன்னார். புத்தூர் சுவாமி கோழியாள சுவாமிக்கு உத்தரவீதியில கீழ் உத்தரவீதியில கல் தூண் வச்ச ஒரு நல்ல பெரிய வீடு, அந்த வீட்டையே அவர் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்படியெல்லாம் அவ சகாயம் பண்ணியிருக்கா. அப்படி சமூக பணிங்கிறது வித்வான்களை ஆதரிக்கிறதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுவும் சமூக பணியில முக்கியம். ஏன்னா வைணவ சமூகம்ங்கிறது எப்போ வளர்ச்சி அடையும்? நாம வித்வான்களை ஆதரிச்சாதான். இப்படி எல்லாருமே கையை குறுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், நமக்கு எப்படி இவர் கேட்டுட்டார் குருவை காவலப்பன், நான் பாட்டுக்கு யோக மார்க்கத்தை வாங்கிட்டு குழைச்சி போறேன் அப்படின்னு போனார் இல்லையோ, அந்த மாதிரி எங்களுக்கு நாங்களே இதெல்லாம் வாசிச்சுட்டு படிச்சுட்டு எங்க ஆத்ம உஜீவனத்தை பார்த்துன்னு போயிட்டு இருக்கோம். நாங்கள் என்னத்துக்கு வரணும், செலவாயிடுறது, நமக்கு போயிட்டு வர செலவு ஜாஸ்தி ஆயிடுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா யாருக்கு நஷ்டம்? அதனால வித்வான்களை ஆதரிக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு சமுதாய பணி. அதையும் காட்டினார் புத்தூர் சுவாமி. மேலும் நிறைய பேர்களை தன்னுடைய எழுத்துக்களால திருத்தி பணி கொண்டு
கொண்டார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சமுதாயம் வந்து ஒரு ஒருங்கிணைப்போட கட்டுக்கோப்பா இருக்கணும், செதறி போயிடக்கூடாது. இன்னைக்கு இஷ்டத்துக்கு அவ கன்வர்ஷன் பண்ணிட்டு இழுத்துன்னு போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அந்நிய மதங்கள், ஒரு பக்கம் இந்த பாபா மாதிரி பிரச்சாரங்கள்லாம் இழுத்துன்னு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யாராத்துக்கு போனாலும், மறுபடியும் சொல்றேன், சொன்னால் விரோதம் ஆடியும் சொல்லிக்கிறேன், ரெண்டு பார்த்துக்க வேண்டியிருக்கு. பூஜையில சாய் இருக்காரா, ஹாலில் நாய் இருக்கா, இது ரெண்டையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. இப்போ இது இல்லைன்னா அந்த ஆத்துக்கு என்ன கூப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த மிருகம் வந்து வீடு பூரா அலையிறது, அங்கதான் இவன் தனிமை பண்றா, அந்த சாத்தை தான் கண்டனம் பண்ண போறா. அந்த பூஜையில பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுத்த மாதிரி ஒரு சாய் போட்டோ வச்சிருக்கா. அவர் தெய்வ பிறவியாக இருக்கட்டும், நமக்கு அது பாதை இல்லை, அது நமக்காக எடுத்த ஒரு பிறவி இல்லை, அது 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 நம்முடைய மார்க்கம் கிடையாது, நமக்கு அது வேண்டாம். நமக்கு இங்க ஏகப்பட்ட மங்கள மூர்த்திகள்லாம் இருக்கா, தசாவதாரங்கள் இருக்கு, ஆச்சாரியர்கள் இருக்கா, ஆழ்வார்கள் இருக்கா, என்ன போற என்ன இங்க பஞ்சம்னு அங்க போய் நிக்கணும், என்ன தரித்திரம் இங்க ஸ்ரீ வைஷ்ணவத்துல இல்லாத சமிருத்தியா அங்கெல்லாம் இருக்கு, இங்க கேட்டு என்ன படிக்காதுன்னு அங்கெல்லாம் போய் நிக்கணும், இல்ல அங்க கேட்கறதெல்லாம் படிச்சுக்கிறதா. அதனால இது ரெண்டையும் பார்த்துட்டு தான் இப்போ ஒவ்வொரு தராத்துக்கும் போக வேண்டியிருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிறச்சே புத்தூர் சுவாமி அவர் காலத்துல தன்னுடைய எழுத்துக்களாலேயே நிறைய பேர்களை திருத்தி பணி கொண்டார். ஏன்னா அது எந்த அளவுக்குன்னா மக்கள் தொடர்பு சாதனங்கள், இப்போ ஏதோ சம்பிரதாய சதஸுக்குள்ள ஒரு அபிப்பிராய பேதம், அவளோட வித்வத் சதஸ்ல சர்ச்சை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாருன்னு இல்லாம மக்கள் தொடர்பு சாதனங்கள், அந்த விகடன், கல்கி, குமுதம், குங்குமம், இந்த மாதிரி பத்திரிகைகள், பொதுஜன பத்திரிகைகள், இந்த பத்திரிகைகள்லாம் கூட தாறுமாறா யாராவது எத்தையாவது எழுதினா அதற்கு கூட கண்டனம் தெரிவிப்பார். இப்போ இவ்வளவுக்குனுடைய சமஷ்டி ரூபமா தான் இந்த சோசியல் மீடியா இருக்கு. சோசியல் மீடியால இப்ப நாம கண்டனம் தான் பண்ணணும், நியாயமா துணிச்சல் இருந்தா கண்டனம் பண்ணணும். ஆனா அவர் புத்தூர் சுவாமி அப்பவே அவருடைய காலத்துல 100 வருஷங்களுக்கு முன்ன அதை அவர் பண்ணிட்டு இருந்திருக்கார். மக்கள் தொடர்பு சாதனங்கள்ல கூட விஷ்ணு விரோதமாக என்னெல்லாம் யாரெல்லாம் எழுதுறாளோ அவர்களுக்கு மறுப்பு எழுதிட்டு இருந்தார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா 10 தடவை ஒரு பொய்ய சொல்லிட்டே இருந்தா அது உண்மைன்னு ஆயிடும். இன்னைக்கு எம்பெருமானார் கோபுரத்துல ஏறி மந்திரோபதேசம் பண்ணார் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றான், அது பொய். ஆனா அது 10 தடவை அழுத்தி சொல்லி சொல்லி உண்மை ஆயிடுது. அதுபோல விஷ்ணு விரோதமான விஷயங்கள்லாம் 10 தடவை பொய்யா சொல்லிட்டே இருந்தா அதான் உண்மைன்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்ப உண்மையை நாம உறக்க சொல்லிட்டே இருக்கணும், அடிக்கடி அடிக்கடி இதான் உண்மை இதான் உண்மைன்னு சொல்லிட்டே இருக்கணும். ஊதுற சங்க ஊதுவோம், யாருக்கு பாக்கியம் இருக்கோ கேட்கட்டும், ஆனா நாம மௌனமா இருக்கக்கூடாது. பேசுற இடத்துல உட்கார வச்சுட்டான் பகவான், பேசித்தான் ஆகணும், பயப்படக்கூடாது. காப்பாற்ற வேண்டியது அவன் பாடு, அதை நம்ம யோசிக்க வேண்டாம். ரக்ஷணம் எப்பவுமே ஈஸ்வரனோட காரியம். இப்படிலாம் பண்றதுனால எனக்கு என்ன ஆபத்து வருமோன்னு நாம பயந்தோம்னா உண்மையான பிரபந்தங்கள் இல்லை. அதனால கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்காந்து பேசுவேன், இன்குபேட்டர்லயே உட்காந்து பேசுவேன் வச்சுக்காம கொஞ்சம் துணிஞ்சு வெளியில வருவோம். கொஞ்சம் இந்த சமூக வலைதளங்கள்ல எல்லாம் கண்ணா பின்னான்னு ராமபிரானை பத்தின பேச்சு, ராமானுஜரை பத்தின பேச்சுன்னு வரும்போது எதிர்ப்பு தெரிவிப்போம். இதனால சர்ச்சை வருது, சண்டை வருதுன்னா காப்பாத்துறதுக்கு தான் ஒருத்தன் மீசையை முடிக்கிட்டு திருவள்ளிக்கேணியில நிற்கிறான். அவன் ஆண் பிள்ளையா இருந்தா அவன் காப்பாற்றுவான், அவ்வளவுதான். அதை தான் அடியேன் நம்புறேன். அதனால இப்படி பல பேர்களை எழுத்துக்கள் மூலமா திருத்தினார். அது எது பரியந்தம் இருந்ததுன்னா, பிரசித்தமான ஒரு பீடாதிபதி, பெயர் சொல்ல விரும்பல, அவர் என்ன பண்ணினார், ஒரு தினம் பெருமாளுக்கு ஒரு அபர் சப்தத்தை கிளப்பி விட்டார். பெருமாளுக்கு ஒரு பழியை ஏற்படுத்தினார். என்னன்னா, பெண் தெய்வம் ஹரி அப்படின்னு அவர் சொன்னார். ஹரி அப்படிங்கிற அந்த பகவான் பெண் தெய்வம். ஏன்னா கௌரி, சங்கரி, பார்வதி அப்படின்னு இதெல்லாம் ஈன்னு முடிகிறது இல்லையா, அது மாதிரி ஹரியும் ஈன்னு முடிகிறது, அதனால அவரும் பெண் தெய்வம் அப்படின்னு ஒருத்தர் கிளப்பிக்கிட்டார். உடனே அதுக்கு புத்தூர் சுவாமி வீறு கொண்டு எழுந்து சம்ஸ்கிருத கிராமர் படி, அதை படிச்சிருந்தாலே இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குமே, சம்ஸ்கிருத கிராமர் படி ஹரி சப்தம்ங்கிறது இகாராந்த புல்லிங்க சப்தம், அது வந்து புல்லிங்க சப்தம். அதை எப்படி நீங்க மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஈன்னு முடிகிறதெல்லாம் பெண் பேர்னு எப்படி சொல்ல முடியும்? பத்தின்னு இருக்கு, ஆத்துக்கார பத்தின்னு சொல்றோம், அது ஒன்றும் ஈன்னு முடிகிறது, அதுக்காக பெண்ணுன்னு சொல்ல முடியுமோ? அதுபோல உச்சிதமான பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காட்டி அவர் இன்னார் இணையார்னு பார்க்கறதில்ல. எப்பேற்பட்ட புகழ் பெற்றவரா இருந்தாலும் சரி, ராஜாஜி, வாரியார், இது போல யாரா இருந்தாலும் துணிஞ்சடிச்சு மறுப்பு எழுதுறதுல அவர் பண்ணினது என்னன்னா, அது ஒரு சமுதாய பணியா பண்ணினார். ஏன்னா இதுதான் உண்மைன்னு ஜனங்கள் நினைச்சுருவா, இது பொய்ங்கிறத நம்ம அடிக்கடி எடுத்து காட்டிட்டே இருக்கணும் இல்லையா, இது தப்பு, நீங்க சொல்றது தப்பு, ஏன்னா உண்மை நினைச்சுருவா. இப்படி சொல்றதை பார்த்தா பிரசித்தமா இருக்காரு, அவரே சொல்றாரு இதுதான் உண்மைன்னு நினைச்சுட்டா, அப்ப சமூகத்தை செதறிடாம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. அதனால இந்த மறுப்பு எழுதினது எல்லாமே அவருடைய சமூக பணியில தான் சேர்றது. மேலும் சென்னை சர்வகலாசாலை அதுல BA BSc தமிழ் பாடம் என்ன பண்ணினார்கள், மறைமலை அடிகள் அவர்
இவர் எழுதின அம்பிகாபதி அமராவதி அப்படிங்கிற ஒரு பாட நூலை வச்சுட்டான் தமிழ் கோர்ஸ்ல. பிஏ பிஎஸ்சி இதுல தமிழ் இருக்கும், காலேஜ்ல யூஜி டிகிரியில தமிழ் இருக்குமே, அதுல இந்த பாடத்தை வச்சா ராமரை பத்தி திட்டு, திருமாலை பத்தி திட்டு, ஆழ்வார்களை பத்தி திட்டு, ராமானுஜரை பத்தி திட்டு, அந்த பாடம் மொத்தமும் இதுதான். புத்தூர் சுவாமி என்ன பண்ணினார், அந்த கலாசாலைக்கே மறுப்பு அனுப்பிச்சார். நீங்க எழுதின அவ்வளவும் தவறுதல் அப்படின்னு அதுக்கு மறுப்பு எழுதி அந்த மறுப்பு அந்த கலாசாலைக்கே அனுப்பிச்சார். அவன் மாத்தினாலும் இல்லையோ தெரியாது. ஆனா சென்னை பல்கலைக்கழக வைணவத்துறையில புத்தூர் சுவாமியினுடைய திருமால் பரிபாடல் விளக்கம்ங்கிறது பாடநூலாக அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ இது ஒரு முக்கியமான சமுதாய பணி. ஏன்னா இப்போ சென்னை பல்கலைக்கழக வைணவத்துறைங்கிறது அந்தணர்களும் வைஷ்ணவர்களும் மட்டும் வந்து படிக்கக்கூடிய துறை இல்லை. ஆர்வலர்கள் அவ்வளவு பேரும் வந்து படிக்கிறார்கள், கிறிஸ்டியன்ஸ் கூட படிச்சிருக்கார்கள் அங்க. அவ்வளவு பேர்களுக்கும் புத்தூர் சுவாமியினுடைய ஒரு நூல் பாடநூலா இருக்கு அப்படின்னா அது ஒரு முக்கியமான சமுதாய பணி அவர் பண்ணினது. இன்னொரு ஒரு விஷயம், சென்னை வானொலியில அருள் வாக்கு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. அதுல வைஷ்ணவத்துக்கு இடமே கிடையாது. ஹிந்து தர்மம்னு வரும்போது சைவத்தை மட்டும் போட்டுருவா, அப்புறம் கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் ஸ்டடீஸ் இதுக்கெல்லாம் ஏதோ பேசுவா அருள் வாக்கு. அதுல வைஷ்ணவத்துக்கு இடமே இல்லாம இருந்தது. புத்தூர் சுவாமி என்ன பண்ணினார், வானொலி மந்திரி திரு கோபால் ரெட்டி அப்படிங்கிறவருக்கு கடிதம் எழுதினார். எழுதி இந்த அருள் வாக்கு நிகழ்ச்சியில வைணவத்துக்கு இடம் தரணும் அப்படின்னு போட்டு ஜெயிச்சுட்டார். அதுல அடுத்த நிகழ்ச்சிக்கு அருள் வாக்குல வைணவத்துக்காக இவரையே கூப்பிட்டு பேச சொன்னார் அந்த மந்திரி. அது மாதிரி இதெல்லாம் சமூகத்துக்கு பண்ணின பணி, அவர் பண்ணின ஒரு சமுதாய பணி. ஏன்னா வானொலிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவாலும் பிராமணாலும் மட்டும் கேட்கறது இல்லை, எல்லாரும் கேட்கறது, எல்லா சமூகமும் கேட்கறது. அப்போ எல்லா சமூகத்துக்குமான ஒரு பணி தான் இந்த பணி. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா சோலைமலை வழக்கு. அதை அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். திருமாலிருஞ்சோலை மலை, அந்த மலையை சைவர்கள் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு ஆக்கிரமிச்சு அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணினார்கள். அழகர் மேலே எழுந்தருளக்கூடிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல சில தினங்களுக்குள்ள ஒரு கோவிலை கட்டி முருகன் கோவிலை ஏற்பாடு பண்ணி இது முருகனுடைய பழமுதிர்ச்சோலை அப்படின்னு பண்ணினார்கள். அதற்காக அவர் 1961 மேலூர் கோர்ட்டுல, மேலூர் முன்சிப் கோர்ட்டுங்கிறாலே அங்க அவர் வழக்கு போட்டார். அங்க கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் போராடினார். வாதாடினார்ங்கிறத விட போராடினார்னு தான் சொல்லணும். அவர் பெருமாளுக்கு லாயர் அப்படிங்கிறத நிரூபிச்சதே அழகர் தான். அழகர் காட்டி கொடுத்தார் அப்படி பெருமாளுக்கு லாயர்னு. அடிக்கடி சில சமயம் ஆத்துல அப்படி பேச்சு வழக்குல சொல்லுவார், நம்ம வந்து லாயரா இருக்கிறச்சு லயரா ஆயிடுறோம், லயரா ஆகிற மாதிரி ஆயிடுறது, பொய் சொல்ற மாதிரி ஆயிடுறது லாயரா இருக்கும்போது. ஆனா பெருமாளுக்கு வாதாடும் போது அந்த தோஷமும் இல்லை. ஏன்னா வழக்கறிஞராக இருக்கும்போது சில பொய்களை சொல்ல வேண்டி நேர்ந்துடுறது தன்னுடைய பட்சத்தை நிலைநாட்டுறதுக்காக. அதனால லாயரா இருக்கும்போது பொதுவாக உலகத்துக்கு லாயரா இருக்கிறச்சே லயரா இருக்கிற மாதிரி ஆயிடுறது. பெருமாளுக்கு லாயரா இருக்கும்போது உண்மையை சொன்னாலே போகணும், ஜெயிச்சிடலாம். அது மாதிரி உண்மையை சொல்லி வாதாடி சோலைமலை வழக்கில் வெற்றி பெற்றார். இன்னைக்கும் அந்த இடம் அழகர் கோவிலினுடைய உபகோவில் அப்படின்னு தான் இருக்கு. அந்த முருகன் கோவில் அதை வந்து பழமுதிர்ச்சோலையில பூர்ணமா ஆக்கிரமிக்க அவர்களால் முடியல. அதனால இது ஒரு முக்கியமான சமுதாய பணி. ஏன்னா அழகர் கோவில்ங்கிறது பிராமணர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் மட்டுமான ஒரு ஆலயம் கிடையாது, எல்லா சமூகத்தவர்களுக்கும் ஆஸ்திகர்கள் அவ்வளவு பேர்களுக்குமான இடம். அந்த இடத்த ஒருத்தர் காப்பாற்றி கொடுத்தாருங்கிறது சம்பிரதாய பணியில வராது, சமுதாய பணியில தான் வரும். நான் சொன்ன மாதிரி தமிழ் பணியே சமூக பணி தான், சம்ஸ்கிருத பணியே சமூக பணி தான், வைணவ பணியே சமூக பணி தான். அழகர் மலை அவர் மீட்டு கொடுத்ததுங்கிறது சமூக பணியில செய்யறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், திருச்சி மணிக்கூண்டுன்னு இன்னைக்கு இருக்கு, காந்தி மார்க்கெட் கிட்ட திருச்சி மணிக்கூண்டுன்னு இருக்கு. அது உறையூர் ரயில்வே மேடு, இந்த மேரிஸ் தியேட்டர் கிட்ட ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி வரும் திருச்சியில, உறையூர் ரயில்வே மேடுன்னு அந்த இடத்த சொல்லுவான். அது ரெண்டையும் கட்டினது சுதர்சனருடைய கொள்ளு தாத்தா. அவர் கட்டடக்கலையில நல்ல வல்லுநராக இருந்தார். அவருடைய டிசைன் தான் அது. திருச்சி மணிக்கூண்டு இன்றளவும் இருக்கு. சுதர்சனருக்கு கொள்ளு தாத்தா, சுதர்சனருடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அவர் டிசைன் பண்ணி கட்டினது தான் இது ரெண்டும். எதுக்கு சொல்ல வர, பரம்பரையாகவே சமுதாய பணிகள்ங்கிறது இருந்திருக்கு. இந்த பரம்பரையிலேயே அது இருந்திருக்கு. அதே ரத்தம் புத்தூர் சுவாமியினிடத்துலயும் இருந்திருக்கு. அதனால எழுத்துத்துறையை தாண்டி அவர் தன்னுடைய பன்முகங்களை சமுதாயத்துக்கு காமிச்சிருக்கார். சமுதாய பணிகள் அப்படிங்கிறத காட்டியிருக்கார். அதற்கு மேல புத்தூர் சுவாமி வாழ்ந்த கிரகம் இருக்கு இன்னைக்கு. அந்த கிரகத்துக்கு எதிர ராமகிருஷ்ணா பாடசாலைன்னு ஒன்று உண்டு, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஒன்று உண்டு. அது ஏழை எளிய ஜனங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக புத்தூர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் கட்டி கொடுத்தது. சபையும் அவர் தான் கட்டினார் ஸ்ரீரங்கத்துல. இந்த ராமகிருஷ்ணா ஸ்கூலையும் அவர் கட்டி கொடுத்தார். இப்போ அதை இடம் மாத்திட்டார். ஆனா ரொம்ப காலம் வரைக்கும் அந்த இடத்துல தான் அது எலிமெண்டரி ஸ்கூலா இருந்தது. அப்படியே கூட ஒரு தரம் ஸ்ரீராம நவமி போது அங்க வீணை
அது என் தாத்தாவும் இருந்தார் ஸ்பீக்கரில், அவரும் கேட்டார். அதெல்லாம் கேட்டுட்டு என்னை கூப்பிட்டு ரொம்ப உணர்ந்து ஒரு இசை புஸ்தகம் ஒன்று பரிசளித்தார். அது அவருடைய கொள்ளு தாத்தா பண்ணினது, அவர் எழுதின ஒரு இசை புஸ்தகம். அது இன்னைக்கும் இருக்கு அடியன் இடத்துல. அந்த தன்னுடைய தகப்பனார் கட்டின அந்த ஸ்கூலில் அடியனுடைய ஒரு ஸ்ரீராம நவமி வீணா கச்சேரி இருந்தது அப்படிங்கிறதுக்காக அதில் சந்தோஷப்பட்டு ஒரு இசை புஸ்தகம் பரிசளித்தார். அதுபோல புத்தூர் சுவாமிக்கு எழுத்துங்கிறதையும் தாண்டி சமூக பணிகள் அப்படின்னு இவ்வளவு முகங்கள் இருந்திருக்கு அவருக்கு. அதனால அடியனுடைய ஒரு உற்று நோக்கினால், என்னுடைய ஒரு கருத்துப்படி, அடியனுடைய ஒரு கவனிப்புப்படி புத்தூர் சுவாமி பண்ணின அவ்வளவுமே சமூக பணிகள் தான். தமிழ் சமூகத்திற்கு பண்ணின பணிகள் அப்படிங்கிறது சங்ககால தமிழர் சமயம், திருமால் பரிபாளர் விளக்கம், இதெல்லாம். சம்ஸ்கிருத சமூகத்துக்கு பண்ணின பணி கீதா பாஷ்ய விவரணம், பிரபன்னாமிர்தம், இந்த எளியநடை விவரணங்கள், இந்த மொழிபெயர்ப்புகள், இதெல்லாம். வைணவ சமூகத்துக்கு பண்ணின பணிகள் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானங்களுக்கு விவரணங்கள். ஆக புத்தூர் சுவாமி பண்ணின அனைத்துமே சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய பணிகள் தான் என்று அடியேன் என்னுடைய உரையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். இப்பேற்பட்ட புத்தூர் சுவாமியினுடைய இந்த சதமான உற்சவம் அவருக்கு 50 நடந்திருக்கு, பொன்விழா நடந்திருக்கு, 60 நடந்திருக்கு, 70 நடந்திருக்கு. இதிலெல்லாம் அடியேன் பேசல. அன்று நான் பிறந்திலேன். 50, 60 போது பிறக்கவே இல்லை. 70 போது சமாசயனம் ஆகலை. அதனால அன்று நான் பிறந்திலேங்கிறது தான் சொல்லணும். எப்போ திருவடி சம்பந்தம் ஆகலையோ அப்போ பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால 70 வரையிலும் பேசலை. ஆனால் 80ல் தான் முதல்ல அவர் பேச நியமிச்சார் அடியனை. அவர் நியமிச்சு தான் அடியன் பேசுறேன். அடியன் பேசுறதுக்கு துணியலை. ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் பயம் உண்டு. அடியன் புத்தூர் சுவாமியின் இடத்துல என்ன பிரார்த்திச்சுட்டேன்னா, அவர் வழியில் எழுதுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சேன். ஆனால் நான் நிறைய எழுதிட்டேன், அதெல்லாம் எடுத்துட்டு நீ பேசு அப்படின்னு அடியன் தாத்தா நியமிச்சார். சில நுணுக்கங்களை சொல்லி கொடுத்தார். அப்போ சொன்னார், எனக்கு குரலை பகவான் நன்னா தரலையேன்ற ஒரு வருத்தம் இருந்தது, உனக்கு நல்ல குரலை கொடுத்துருக்கான், அதனால நீ பேசு அப்படின்னு அவர் நியமிச்சார். அவருடைய நியமனப்படியாக தான் இன்று வரையிலும் அடியன் பேசுகிறேன். அவர் நியமிச்சிருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளை எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுக்குறான். தொலைக்காட்சி வரையிலும் ஏற்படுத்தி கொடுக்குறான். அதுவும் அரசாங்க தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி, அது பரியந்தம் ஏற்படுத்தி தரான். ஏன்னா அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் கூப்பிடுவான், அங்கே கட்டுப்பாடுகள் அதிகம். அது போன்ற ஒரு தொலைக்காட்சியில் இப்போ திருவேங்கடமுடியான் வர்ணனை வரையிலும் அடியனுக்கு பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா அது புத்தூர் சுவாமியினுடைய குரல் துடக்கே அன்றி அடியனுக்கு அதில் ஒரு அடியனுடைய உழைப்பு முயற்சிங்கிறதெல்லாம் அதில் 2ஆம் பட்சம்தான். அதனால இப்பேற்பட்ட புத்தூர் சுவாமியினுடைய 80வது விழாவில் தான் அடியன் முதல்ல ஆரம்பிச்சேன் பேசுறதுக்கு. இப்போ அவருடைய 100ஆண்டு விழா. இது போல அடியன் ஜீவித காலம் வரையிலும் புத்தூர் சுவாமிக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் சதஸ் நடக்கிறதோ, விழாக்கள் நடக்கிறதோ, அதில் பொருளாதாரங்களை பொருளாக்கின்னு இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நியமிச்சார்கள்னா அந்த சபையில் பேசுறதுக்கு அடியன் காத்துருக்கேன். இப்பேற்பட்ட புத்தூர் சுவாமிக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது பெரிய ஒரு பாக்கியம். அதுவும் இந்த சேலம்ங்கிறது, சேலம் வைஷ்ணவ கோஷ்டி, சீலமுடைய கோஷ்டி. அடிக்கடி அடியன் இதை சொல்லிக்கிறது. இங்கே ஆடி மாதமும் மார்கழி மாதமும் பூர்ணமாக உபன்யாசங்கள்லாம் நடக்கிறது. 30 நாட்களும் ஒரு இடத்துல ஒரு சத்சங்கம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் சதஸ் நடத்தினாலே ஆட்கள் வரமாட்டேங்கிறான். 30 நாட்களும் இவ பொறுமையாக சதஸ் நடத்துகிறான். இது போல ஒரு உபன்யாச நிகழ்ச்சின்னு நடத்தி அதுவும் இவ்வளவு பேர்களும் ஆதரிக்கிறான். ஏன்னா இது எனக்கு பெரிய உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் அந்நிய மதங்கள் கன்வர்ஷன் போயிட்டு, ஒரு பக்கம் சாய்பாபான்னு போயிட்டு இருக்கிற உலகத்துல வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லணும் உங்களை தான். இப்படி வைஷ்ணவ மார்க்கத்தை தேடி வர்றது பெரிய விஷயம். புத்தூர் சுவாமி அடிக்கடி ஒன்று சொல்லுவார், சூரிய சேவத்து யோ பக்தகா சப்த ஜென்மாந்தரம் நரகா அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுக்கார். 7 ஜென்மாக்கள் ஒருத்தன் சூரிய பக்தனா இருந்தா சூரியனுடைய அனுகிரகத்தினால அவன் சிவபக்தனா ஆவான். மறுபடியும் 7 ஜென்மாக்கள் ஒருவன் சிவபக்தனா இருந்தா சிவனுடைய அனுகிரகத்தினால ஒருவனுக்கு விஷ்ணு பக்தி உண்டாகும். அப்போ ஒருத்தன் பெருமாளை தேடி வரான், வைஷ்ணவனா இருக்கான் அப்படின்னா 14 ஜென்ம புண்ணியம் அவனுக்கு வேணும். இல்லாத போனால் வைஷ்ணவ மார்க்கத்தில் ருச்சி வரவே வராது. பெருமாள்லாம் என்ன கொடுப்பார், மோட்சத்தை தான் தருவார்னு ஓட தான் தோணும், தப்பாக தான் தோணும். அப்படி இல்லாமல் பகவான் இடத்துல, பெருமாள் இடத்துல, விஷ்ணுவின் இடத்துல, வைஷ்ணவத்தில் ஒரு ஆர்வம் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா 14 ஜென்ம புண்ணியம் அவளுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால நாம் எப்பவுமே நொந்துக்கவே வேண்டாம். பகவான் பார்த்து வரிச்சு இவ்வளோ பேரையும் இங்கே அழைச்சிருக்காரு. இப்பேற்பட்ட இந்த சேலத்தில் ராமானுஜ கைங்கரிய சொசைட்டி இப்படி ஒரு அருமையான உற்சவத்தை நடத்தி தந்தமைக்கு அவர்களுக்கு அடியன் தலையெல்லாம் கைமாறுவேன் என்று அடியனுடைய கிருதஜதைகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். புத்தூர் சுவாமியினுடைய திருவடி வாரங்களுக்கு பல்லாண்டு பாடி அடியேன் தலை கட்டுகிறேன். நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி
ஒரு பெரிய சமுதாய பணி கொடுக்கிறார். சமுதாயத்துக்கு பணினா சமுதாயத்துக்கு வேண்டியதை காட்டணும். சமுதாயத்துக்கு வேண்டியவர்கள் யாருன்னா ஞானபுத்திரர்கள், ஞான ஆச்சாரியர்கள். ஒரு 4 வருட காலம் ஞானபுத்திரன், ஞானாச்சாரியர், ஞானபுத்திரன், ஞானாச்சாரியர் பல வித்வான்களை நன்காட்டி கொடுத்தார் சமுதாயம். இல்லைன்னா அந்த வித்வான்களை பற்றி தெரிஞ்சிக்காமலே இருக்கணும். அவள்தான் தங்கள் இடத்திலேயே இருந்திருப்பார். அவள்தான் இந்த விதமான தகுதி படைத்தவர்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுபவர்கள், இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிடத்தில் அடிபடுத்தவர்கள். ஞானபுத்திரர்கள் என்று யாரும் சமுதாயத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எடுத்து தத்துவமாக்கிறார்கள். இது ஒரு பெரிய சமுதாய பணி. அவையார் ஒப்புக்கொள்வார் நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான பணி. அந்நியத்தில் எத்தனை பேர் அந்த பெருமைப்பட்டார்கள். இந்த மாதிரி ஞானபுத்திரர்களோ ஞானாச்சாரியர்களோ யூனிவர்சிட்டியில் PhD வாங்க அனைத்து பண்ணாவோ அப்படி ஒரு ஐக்கியம். இது பெரிய சமுதாய பணியாக அதுக்கு அடுத்தபடியாக விவாதங்கள் ஆதரிக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இனி ரொம்ப விசாரம் பண்ண வேண்டிய. ஏன் அப்படின்னா முன்காலத்துல உபன்யாசத்துக்கு வந்தார்களே ஆனால் ஆர்கனைசர்ஸ் வேற. இன்னைக்கு ஆன்லைன் சொல்லு மைக்கு உட்பட நானே மொத்தமே நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேரம் வந்தா அங்க போய் பார்த்து ஒரு பொம்மையை வச்சு எல்லாம் உபன்யாசம் புத்தகம் பார்ப்பாங்க. இதை பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. மாறாக ஆர்கனைசர்ஸ்க்கு என்ன சௌகரியம் ஒரு வாரம் மாட்டாங்க, ஒரு வாரம் மாட்டாங்க, அந்த மாதிரி விசாரங்களை அது பெரிய டென்ஷன். இரண்டாவது இருக்கக்கூடிய விஷயம், அவர் மேடம் நல்லா இருக்கா, லைட்டர் நல்லா இருக்கா, மைக் நல்லா இருக்கா, லவுட் ஸ்பீக்கர் நல்லா பேசுறதா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது. சரி, அவர் வந்ததும் முதல்ல சம்பாதிக்கணுமா, அப்புறம் கொடுக்கணுமா, அது இவ்வளவு பணம் வைக்கணுமா, இவ்வளவு பணம் வைக்கணுமா, சார்பு போக்கணுமா, கல்வி போக்கணுமா, நத்தி ஒரு என்ன சூழ்நிலை. இந்த கொரோனா வந்து உபன்யாச ஆர்கனைசர்ஸ் பண்ண உட்கார்க்க எவ்வளவு அவர்கள். இதுல விஷயம் என்னன்னா உபன்யாசங்கள் பர்டிகுலர்லி ஸ்பிரிச்சுவல் சமுதாய உபன்யாசங்கள் நாம யாரும் டிமாண்டே பண்றது. எங்களுக்கு ரேட்டு முக்கியம் இல்லை, ரேட்டு தான் முக்கியம். அப்படின்னு தான் நாங்கள் இது பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு சாதாரண ஓரளவுக்கு இவர்களுக்கு சௌகரியப்படுத்தணும். அதுதான் சாதாரணமாக கேட்கறது. உண்மையாத்துக்கு போயிருந்திய, சேவாளருக்கு போயிருந்திய, சத்தம் கட்டித்தான், சத்தம் கட்டித்தான், வண்டி சத்தம் கட்டித்தா, டோன் ஃப்ளோவாக கிடைச்சதா. காரணம்
அடுத்தடுத்தவர்களுக்கு நிறைய பேர் சீலத்திறன்கள் சேலத்திறன்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இது ஒரு பெரிய இந்த நிகழ்ச்சியை பங்கு கொள்ளும்படியாக அடிய நியமித்தவன் அதிகர்கள் அத்தனை பேருடைய பிடித்தார்கள் வாய் 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 என்று தாண்டு வாழ்க்கை கமிட்டியுடையான பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தை. ஸ்ரீமதி ராமானுஜன் நமக. எப்போ நான் நினைப்பேன் இன்றைக்கி பூரா இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு, அப்போல்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி கோவைக்கு போயிட்டு உடனே நிகழ்ச்சி முடிச்சு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை. அந்த 6 மணிக்கு வந்து உடனே குடிச்சிட்டு இங்கே வந்தாச்சு. இன்றைக்கு தீபாவளி. இன்றைக்கி தான் தீபாவளி எல்லாத்துக்கும். எங்களுக்கெல்லாம் தீபாவளி 34ஆம் தேதி இல்லை, இன்றைக்கி தான் தீபாவளி. இது என்ன சமாச்சாரம்னா, சாமி சொன்ன மாதிரி டைம். இது பண்டிகை காலம் வந்தாச்சு சொன்னேன். 2வது திருமணம். நிறைய முகூர்த்தங்கள் ஆரம்பம். இன்றைக்கி நிறைய எல்லா இடத்துலையும் கல்யாணம், நிறைய கல்யாணங்கள் இன்றைக்கி. நாங்களே காலையில் நாளைக்கு 3-4 கல்யாணம் போனோம். வரிசையாக இருக்குது, அவ்வளோ கல்யாணம் இருக்குது. அதுதான் சுவாமிக்கு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். டைம். இந்த டைம் ஆப்டாக இல்லை. இல்லாட்டி இதுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக வந்திருக்கும். இதில் இது கிடையாது. எனக்கு ரொம்ப எங்கள் தாத்தா சின்ன வயசில் இவங்க சொன்ன மாதிரி, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் கோவை கொங்குநாட்டிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் தாத்தா என்னை கை பிடிச்சிட்டு பிஎஸ்ஜி கோயில் அந்த கருதாய்பவர்களுக்கு எனக்கு 3 வயசு 4 வயசு கூட்டிகிட்டு போவார். அதுதான் எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு அதுதான் அவரோட அனுகிரகம் தான். அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் திரும்ப சொல்ல எங்கள் தாத்தா ராமகிருஷ்ணன் நாயுடு, அவருடைய அனுகிரகத்தினால தான் இன்றைக்கி இந்த மேடையில் ஏதோ நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு பாக்கி கிடச்சிருக்கு. தாத்தா கரெக்டாக 5 மணிக்கு கோயிலுக்கு விடுவார். எந்த மழையாக இருந்தாலும் சரி. எங்கள் ஊரில் குளிக்கிறது பணக்காரன் தான் குளிக்க முடியும். கோயம்புத்தூரில் பாப்பநாயகி மேலே இருக்கிறவங்க தான் குளிக்க முடியும். பாப்பநாயகி குளிக்க முடியும், டெய்லி குளிக்க முடியாது. அதில் தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டம். தண்ணி சிரமம். அதுலேயும் தண்ணி எடுத்து கிணறோடைய ஆழம் 200 அடி. அதில் தண்ணி எடுத்து வைத்து குளித்து காலை 5 மணிக்கு விடுவார் சன்னதிக்கு. அந்த மாதிரி எங்கள் தாத்தா சன்னதி போனார். அது மாதிரி இங்கே இன்னொன்று என்னென்னா, இதில் ஏன் சுவாமிக்கு எங்களுக்கு வந்திருக்குன்னா, அழகர் எங்களுக்கெல்லாம் உயிர். நான் படித்தது மதுரையில் அழகர்னால் எங்களுக்கெல்லாம் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அழகர்னாவே எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு இதாகிடும். இன்றைக்கும் அழகர் மேலே அந்த மலைக்கு போயிட்டு திரும்பி வர உபயம் நம்ம தான் பண்ணுறோம். மேலே அழகர் மேலே துவாதசி மேலே போயிட்டு கீழே இறங்கும்போது, மேலே போகும்போது இன்னொரு கட்டலை, இறங்குற கட்டலை நாங்கள் தான் நம்ம சபா சார்பு தான் பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் இப்போ ஐபிசி மாதம் நடக்க போகிறது. அந்த உபயம் நடக்குது. அதனால தான் புத்தூர் சாமிகளுக்கு இங்கே சேலத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்ம அழகர் தான் அனுப்பிச்சிருக்காரு எல்லாம். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அழகர் நம்ம தலைவர்.
அவர் தான் இதுக்கான புத்தூர் சாங்கில் சிறப்பாக நடத்துறதுக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் சரியாக இல்லை. ஏன்னா போட்டு வக்கீல் போட்டு இந்த ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னா, அழகர் மலை நம்ம பெருமாள் கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப இது பண்ணுவோம். இன்னொன்று, இப்போ சமுதாயத்தில் தெரிஞ்சு கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து சுருக்கிக்க கொண்டு போய்கிறது. இப்போ பக்கத்துலேயே வந்து சுப்பிரமணியம் பண்ண கோயில், சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்நேரத்தில் போய் பாருங்கள், சின்ன வயசு பசங்க எல்லாருமே ஒரு 15-20, அதாவது 35 வயசுக்குள்ள பசங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் இருப்பான். டெய்லி 40 வருவாங்க. எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வருவாங்க. சட்டை கழட்டி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன நல்ல மூஞ்சி கட்டி தூதி அடிச்சுவாங்க. அந்த வாத்தியங்கள்லாம் அடிப்பாங்க. நைட்டு வந்து பள்ளி அறைக்கு வாத்தியம் அடிப்பாங்க, எல்லாம் வாசிப்பாங்க. நைட்டு திருவள்ளி அடித்து நைட்டு அதாவது பொன்னூஞ்சல் போடுவாங்க. டெய்லி பொன்னூஞ்சல் போடுவாங்க. அந்த மாதிரி கோயிலில் இந்த கோயிலை ஆதரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் நம்ம இதில் அந்த பசங்க ஏன் இளைஞர்கள் வரமாட்டேங்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் பெரிய ஒரு நம்ம புரியாத தான். ஏன் இந்த மாதிரி நம்ம இதில் வர வைக்க முடியல? மற்ற எல்லா கோயில்கள்லையும் இந்த ஸ்மால் வில்லேஜஸ், ஏன்னா நீங்கள் வந்து புறந்துடாத இருக்கிறனால எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க. நாங்கள் சமுதிரத்தில் அங்கேருந்து போகிறதுனா எங்களுக்கு தெரியும். இதில் சின்ன கோயிலோட இன்றைக்கி நைட்டு பாடிங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் பாடுறதுக்கும் சரி, நைட்டு டெய்லி பொன்னூஞ்சல் பாடுறது ஆள் இருக்குது. உத்தரகோசமங்களோட ஆள் கிடையாது. உத்தரகோசமங்கள் தான் அந்த பாட்டு எழுதுனது, அங்கோட ஆள் கிடையாது. அப்படி இங்கே சின்ன ஊரில் இருக்கிற சிவன் கோயிலோட பொன்னூஞ்சல் பாடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 10-20 லேடிஸ். இன்றைக்கி பெண் மக்கள் வந்து அந்த இது அடிக்கிறாங்க, பெல் அடித்து மேலே ஒரு லிஸ்டம் விட்டு அடிக்கிறாங்க. இங்கே வந்து உள்ள வந்து இது இருக்குது. எங்களுக்கு ஒரு சந்தேகம், யார் வேலை தப்பு, எதனால் வந்து நமக்கு வரமாட்டேங்கிறாங்க? இப்போது நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுசாக நீங்கள் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டிங்கன்னா, அந்த அட்டெண்டன்ஸில் வந்து நிறைய அதே அட்டெண்டன்ஸ் தான், அவ்வளோக்கு தான் இருப்பாங்க. புதுசாக வரவங்க கம்மி தான் இருப்பாங்க. ரெகுலராக வரவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, புதுசாக வரவங்க கம்மியாக இருப்பாங்க. புதுசாக ஏன் வர வைக்க முடியல? அப்படியே தவறு எங்கே இருக்குது? அந்த தவறுக்கு பெருமாள் தான் திருத்தம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த கருத்துக்கு அதை எல்லாருமே நம்ம சுவாமிகள் எல்லோரும் வந்து எல்லாத்தையும் வர வைக்கணும். சன்னதியிலே அதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும். சன்னதியிலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா ஒரு இது பண்ணி ஒரு சுகமான இதில் வந்து அர்ச்சகரோட பங்கு முக்கியம், கோஷ்டியாரோட பங்கு முக்கியம், அங்கேயாச்சும் ஆச்சார புருஷ பங்கு முக்கியம். இந்த 3 பங்கும் இருந்தால்தான் இது வந்து எங்களுக்கு நடக்கும். இது வந்து நமக்கு எங்கள் ஆச்சாரியனை வந்து ஏகார் சாமி செய்து காட்டினார். முதல்ல வந்து செஞ்சு காட்டும்போது, சொல்லும்போது சேங்கடூரில் நடந்தப்போ சொன்னார், பிரசாதப்படும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 3-4 மணி ஆகிடுச்சு. ஜீர் சாப்பிட்டு, ஆச்சார புருஷ சாப்பிட்டு, பாதாள் சாப்பிட்டு, கடைசியில் சாமானியம் சாப்பிட்டு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சாமி காலம் இந்த மாதிரி திரும்பி வரும்போது சொன்னேன், காலங்கள் மாறிச்சு சாமி, இப்போ எல்லாத்துக்கும் சுகர் இருக்குது, நீங்கள் இவ்வளோ கடைசியில் விடுச்சுன்னா வரவன் வரமாட்டான் சாமி அப்படின்னா. அடுத்தது ஆவராணி சம்ரட்சணம் நாங்கள் பண்ணியிருந்தோம். நம்ம திருவிழாவில் சொன்னீங்க இல்லையா, அந்த கோயில் ஆவராணி கோயில், நம்ம சுந்தராஜ பெருமத்த சுவாதான் அந்த கோயில் எடுத்து அந்த சம்ரட்சணம் பண்ணோம். அப்போ சுவாமி ஒரே வார்த்தை சொன்னார், வாழும் ராமானுஜர் அவர் தான். அப்போ விட்டு இன்றைக்கி அவர் தான், அன்றைக்கி அவர் தான். என்ன சொன்னார்னா, ஒரே நேரத்தில் பாத்திரத்தை பிரித்தார். அப்போ சிறுங்கஜீர் எழுந்தார், 3 ஜீரசாமி எழுதினார். தனித்தனியாக ஒரே நேரத்தில் 4 பிரித்தார். 4 இடத்துல தனியாக நடக்கட்டும், எல்லாருமே 2-2 கிலோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார். அது மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாற்றங்களை கொண்டு வந்து நிறையா சீர்திருத்தங்கள் தயவு செஞ்சு, ஏன்னா பழைய சீர்திருத்தங்கள் அவசியம், புதுமையும் பழமையும் கண்டிப்பாக விடக்கூடாது, புதுமையும் ஏற்றுக்கொள்ளணும். எங்கள் ஆற்றுகள் நாங்களாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் வந்து, நாங்கள் வியாபாரத்தில் இருக்கிறோம் நிறையா. இப்போது எங்கள் இதில் எல்லா சமுத்திர சேர்ந்து நம்ம வேலை செய்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளதான் வந்து சம்பிரதாயத்தை கண்டிப்பாக எடுத்துடக்கூடாது. அது நமக்கு பிறந்த வீடு. இன்றைக்கி இருந்த புகுந்த வீடு வர்றவழி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சம்பிரதாயத்துக்கு கிடையாது கொண்டு வரணும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் எல்லாம் ஓடிடுவாங்க காலத்தில், நீ சுலபமாக சொல்லி ஓடிடுறாங்க. அதனால் எல்லாத்தையும் வர வச்சு இதை வந்து புத்தூர் சாமிகளுக்கு உண்மையான செய்ய வேண்டிய உண்மையான தொண்டு இருந்தால், இதே இந்த அடுத்த ஆடி மாதத்தில் சுவாமியோட 101வது வருஷம் கொண்டாடுவோம். இதே இடத்துல இதே மாதிரி காலேஜ் நடத்தி இந்த ஆடி மாதம், ஏன்னா ஆடி மாதம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆடி மாதம் கல்யாணம் வைக்க மாட்டான், கல்யாணம் கிடையாது ஆடி மாதத்தில். மெயின் வேறு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. கண்டிப்பாக கூட்டம் நிறையா வரும். இன்னும் நிறைய சபைகளை தொடர்பு கொண்டு நிறைய பேர், ஏன்னா இங்கே வந்து கோயிலில் வந்து சேலத்தில் இருக்கிற திருவிழாக்கள் எங்கேயுமே நடக்காது, அவ்வளோ திருவிழாக்கள் நடக்குது. அப்படி என்னென்னா எல்லோரும் என்ன வந்தால் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணணுமா, சேவிச்சோமா, பிரசாதமாக போயிடுமா, அதோடு நிற்கிறாங்க. அதுக்கு மேலே போகிறதில்ல. அதுதான் பிரச்சனை. கோயிலில் வந்து பிரச்சனை வந்து அதுதான். கோயிலில் வந்து வர்ற கூட்டம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏறாத மலையெல்லாம் வருவாங்க எல்லாருமே. அன்றைக்கி வருஷத்தில் ஏறிட்டு ஒரு நாள் பூரா இங்கே
எங்கள் சம்மந்தியெல்லாம் வந்து பாருங்கள் வருஷத்தில் இப்படி இருக்க வருஷத்தில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அவங்களே சொல்லுவாங்க, என்னங்க விரதம் இப்படி விடுறீங்க, 4 மணிக்கு மேலே தான் விடணுங்க, மலை ஏறிட்டு வந்து தான் விரதம் அப்படின்னுவார். 4 மணி மலை ஏறி பெரிய மலை, இங்கே இருக்க பெரிய மலை நைனாமலை, இங்கே இருக்க பூச்சி மலை, இந்த மாதிரி மலை ஏறி தான் வந்து சேவிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும். 4 o'clock தான், நீங்களும் 2-3 மணிக்கெலாம் சாப்பிட்றீங்க, 4 மணிக்கு சாப்பிட்டா தான் பெருமா பிரசாதம் அப்படி இப்படி தான் விரதம் அப்படின்னுவார். அவங்களாம் ஒன்றுமே தெரியாது, பாமர மக்கள் அவங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமான ஊர் இந்த ஊர். அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நாங்களாம் சிறுத்தை தான் இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க ஊரில் விசேஷம் நடக்கும்போது கோஷ்டியெல்லாம் கொண்டு போய் சேவிக்க வச்சு, இப்போ எங்கள் சம்மந்தியெல்லாம் இந்த தடவை போன தடவை எங்களது 3ஆம் திருநாள் அதனால் ஆண்டாள் ஏற்பட்டது, ஒரு வேன் வச்சு எங்கள் கோஷ்டியார் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிறோம், நம்ம சமுதாயத்துக்கு கொஞ்சம் எடுத்துடுறோம்.